செரிமான குறைபாடுகள், தூக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனை, தூக்கமின்மை, இல்லைன்னா ஒரு சிலருக்கு எவ்வளோ நேரம் தூங்கினாலும் தன்னை ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரியான எந்த ஃபீலும் வராத மாதிரியான சூழ்நிலை உருவாகிறது. இதெல்லாம் மத்தியம வயதினருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குது. அது போக ரொம்ப மிக முக்கிய பிரச்சனையாக இருதயம், நுரையீரல், அதாவது கார்டியோ ரெஸ்பிரேட்டரி என்ஹான்ஸ்மெண்ட் இல்லாமல் போகிறது. அந்த மாதிரியான இடர்பாடுகளுக்கு யோகா இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா வாழ்வியல் மாற்றம். வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கும்போது உணவு சம்மந்தப்பட்ட சேஞ்சஸை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது. ஸோ எரர் என்னென்னலாம் நம்ம வாழ்வியலில் தவறுகள் இழைக்கிறோமோ அதுதான் நோயாவோ நோயின் அறிகுறியாவோ உடலில் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது தான் இயற்கை மருத்துவம் ஆணித்தரமாக சொல்கிறது. ஸோ துரித உணவுகளாக இருக்கட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை அதிகப்படியான இனிப்பு, அதாவது கார்போஹைட்ரேட் ஃபுட் அதிகமாக எடுக்கிறது, வறுத்த பொரித்த உணவுகள் நிறைய உணவில் சேர்த்துக்கிறது, அதிகப்படியான கலோரி இன்டேக் எடுத்துக்கிறது, உப்பின் அளவை அதிகமாக எடுத்துக்கிறது, இயல்பாக கெட்டு போகக்கூடிய உடம்புல பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இல்லைன்னா ப்ரெசர்வேட்டிவ் நிறைய சேர்க்கப்பட்ட, குளிரூட்டப்பட்ட, பதப்படுத்தப்பட்ட, நிறமிகள் அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள் நிறைய பிரச்சனைகளை உடல் ரீதியாக கொண்டு வரலாம்.